அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம நிற்கிற இந்த இடம் மூத்தூர் பாலை நகர் பகுதி. இந்த பகுதிகளில் பாலை நகர் ஜும்மா பள்ளி வாசல் இருக்கக்கூடிய பகுதி. அந்த நிர்வாகிகள் தான் இங்கே இருக்கிறாங்க. இங்கே கட்டப்பட்ட ஒரு மதரசா இது. அந்த மதரசாவினுடைய கட்டுமான பணிகள் இன்றைக்கு நிறைவுற்ற நிலையில் அதை பள்ளிவாசல் நிர்வாகத்திட்டத்தில் நாங்கள் அஃபீஷியலாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சகோதரர் அல்லாஹுக்காக வேண்டி அவருடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி செஞ்சு கொடுத்த ஒரு பணி, மொத்தமாக கம்ப்ளீட்டட் செய்யப்பட்ட ஒரு பணி, எல்லாமே முழுமையாக முடிக்கப்பட்ட ஒரு பணியை தான் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. இந்த பணிக்காக அவர் செய்த உதவிக்கு பாலைநகர் மக்கள் மட்டுமல்ல, இலங்கை மக்களாக நாங்கள் இஸ்லாமியர்களாக அத்தனை பேருமே அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்துக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, இந்த மக்களுக்கு, மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான அருமையான ஒரு பணியை அவருடைய சொந்த நிதியிலிருந்து தனியாக எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் தந்து உதவி இருக்கிறாரு. எங்களோட பாலர் பிரதேசம் பெரும்பாலும் மீனவர்களையும் விவசாயிகளையும் கொண்ட ஒரு ஏழ்மையான பிரதேசம். இங்கே சுமார் 100 குடும்பங்கள் குடியிருக்கிறாங்க. ஒரு பள்ளியை வச்சு அந்த பள்ளியில் தான் தொழுகை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இனந்தெரியாத ஒரு நபரிடமிருந்து பெருந்தொகையான ஒரு பணத்தை தந்து எங்களோட ரஸ்மி பிரதரும் வந்து இந்த மதரசாவை முழுமையாக மறக்கத்தான ஒரு நிலையில் கட்டி முடிச்சிருக்கிறோம். அழகான ஒரு கட்டடமாக இந்த மதரசா மிளிருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவை நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் குர்ஆனை ஓதுவதற்கும், குர்ஆனை மனனம் செய்வதற்கும், குர்ஆனோட உள்ள சமூகத்தை உருவாக்குவதற்கும் நாங்கள் முயற்சி செய்யும் என்று உறுதியளிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், அதே போல் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த மதரசா மூலம் ஏனைய என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்கலாமா, ஒரு பாட்டை மதரசா அல்லது வயதுவர்களுக்கான குர்ஆன் கிளாஸ், வயதுவர்களுக்கான தொழுகை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஏனைய பள்ளி மாணவர்களுக்கான ஏனைய வகுப்புகளை நடத்த வந்தாலும் நாங்கள் இந்த கட்டடத்தை பயன்படுத்துவதற்கு தயாராக உள்ளோம். அந்த வகையில் இந்த கட்டடத்தை எம்மிடம் கொண்டு சேர்ந்த சையத் இப்ராஹிம் ஹாஜி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகின்றது. ஏகவல்ல நாயன் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை நாளை கியாமத் நாளையில் வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மை சொல்லப்போனால் இது வரலாற்றில் பதியப்படக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்ல வேண்டும். எனவே ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை, இந்த இடத்து, அதாவது அதுவும் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் அந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு நோக்கில் மிக முக்கியமான கட்டடத்தை தருவது என்பது உண்மையில் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் பரக்கத்தையும், அதே போன்று அவருடைய குடும்பத்தில் இதே போன்று பல மடங்கான சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த மதரசாவை கட்டி தந்ததற்காக வேண்டி இதற்கு யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ, ரஸ்மின் பிரதர், அதே போன்று சையத் இப்ராஹிம் ஹாஜி அவர்களுக்கு மென்மேலும் அல்லாஹ் தஆலா இப்படியான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று இதை கட்டி தந்ததற்காக வேண்டி ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வாஹிஸனுல் ஜஸாக்கல்லா. கடைசி வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை சரியாக போதிக்கிற ஒரு இடமாக இதை பயன்படுத்துங்க. நீங்கள் மட்டுமில்லை, உங்களுக்கு பிறகு வருகிற நிர்வாகங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியா, அதுக்காக வேண்டித்தான் அவர் அதை அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஒரு வெளிநாட்டுக்காரரு நம்ம நாட்டுக்காக இதை தந்ததே குர்ஆன் சுன்னாவை நிலைநிறுத்தணுங்கிறதுக்கு தான். அதில் கவனமாக நடந்து அதில் அமானிதத்தை தொடர்ந்து பாதுகாத்துருவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உங்களோட பணிகளை மேற்கொள்ளுங்க சரியா. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து வருகிற சகோதரர்களுக்கு தெரியும், நம்ம இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை புனித மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள், ஏழைகளாக இருக்கிற சகோதரர்களுக்கு வீடு வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 குடும்பங்கள், அவர்களுக்கான 5 வீடுகளை கடந்த ரமலானில் நம்ம உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பளிப்புகள், உதவிகள் காரணமாக கட்டி கொடுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும். 5 குடும்பங்களுக்கான வீடுகளை நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அதை தாண்டி அந்த பகுதிகளில் இறுதியாக ஒரு வாட்டர் டேங்க்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. இப்படியான சூழலில் இன்னும் ஒரு 9 வீடுகளை நம்ம கட்டுவதற்கான தேவை இருக்கிறது. அதற்கான நிலம் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அந்த ஃபவுண்டேஷன், 2 வீட்டுக்கான ஃபவுண்டேஷனும் நம்ம போட்டிருக்கிறோம். மீண்டும் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜக்காத்தை நீங்கள் கணக்கு பார்ப்பீங்க. அப்படி பார்க்குற நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த சகோதரர்களுக்கும் ஜக்காத்து நிதியிலிருந்தும் உங்களுடைய சதக்காக்களிலிருந்தும் உதவி செய்ய தவறிவிடாதீர்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அதற்கு அந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எப்படி அதுக்கு உதவ முடியுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத்து கொடுப்பதற்கு 8 கூட்டத்தினர் தகுதியுடையவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதில் இப்போ நம்ம
நம்ம சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் 3 கூட்டத்திற்குள் அடங்கி விடுவார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள், எனவே அவர்களுக்கு ஜக்காத்து கடமை. ப்ளஸ் இவர்கள் ஃபக்கீர்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க, ஏன்னா அவ்வளவு பரம ஏழைகள். ப்ளஸ் இவங்க மிஸ்கீன்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க, அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு தருவதினூடாக மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டி முடிக்கிற பாக்கியமிக்க பணியிலே கைகோர்ப்போமா.